நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ரத்தினவள்ளி அம்மா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மு. ரத்தினவள்ளி அம்மா அவர்கள் BA, DTED மேலும் ஆழியார் விஷன் டிப்ளமா, MO போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார்கள். திருப்பூர் மண்டலத்தில் உள்ள புஞ்சை புளியம்பட்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள். அம்மா அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரும் தம்பதியர்களாக இணைந்து அறக்கட்டளையில் முழுமையாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். குருகுலம் கல்வி பயின்றுள்ளார்கள். 2025 இந்த ஆண்டிற்கான ஞான ஆசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொழிற்சாலைகளில் மனவளக்கலை வகுப்பு இந்தி மொழியில் நடத்தி வருகிறார்கள். அம்மா அவர்களின் வாழ்க்கை துணைவர் மதிப்புமிக்க ஞானாசிரியர் விருது 2022ஆம் ஆண்டு பெற்றுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற அம்மா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் அறிவின் அமைதி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்றைய இனிய காலை பொழுதில் இது நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய என் முன்னோர்கள், என் தாய் தந்தையரை வணங்கி, எல்லாம் வல்ல இறையருள் குருவர்களையும் வணங்கி, நம் இணைப்பில் இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இனிமையான ஒரு வேதாத்திரிய தத்துவத்தில் உள்ள சில கருத்துக்களை நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுல இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அறிவின் அமைதி. ஏன் அறிவின் அமைதி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு அறிவுல அமைதி இல்லாததுனாலதான் நிறைய துன்பங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையல நமக்கு. ஏன்னா பொருளாதாரத்தை நோக்கியும் மற்ற எல்லா செயல்கள்லையும் கவனத்தை அதிகமா செலுத்திட்டு நம்மளுடைய அறிவின் பக்கமா பயணத்தை கொஞ்சம் போக முடியாத அளவுக்கு நம்ம ஸ்டாப் ஆயிடுறோம். நம்ம அறிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மூன்று வகையா சொல்லலாம். அறிவு அப்படிங்கிறது அடக்கமாக இருப்பது, அதிலிருந்து சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய சுழலலை உயிர்னு சொல்லுவோம். அந்த உயிருக்குள்ள இருந்து விரிவலையா வரக்கூடியத மனம்னு சொல்றோம். அப்ப விரிவலையா இருக்கக்கூடிய மனமானது எப்ப சுருங்கி அந்த சுழலலைக்குள்ள உயிரா ஒடுங்கி அந்த உயிருக்குள்ள இருந்து அறிவு அப்படின்ற அந்த அடக்க நிலைக்கு வரணும். அப்ப வரும்போது மட்டும்தான் நம்மளுடைய அந்த 6வது அறிவின் கொடுத்த இறைநிலை எதுக்காக கொடுத்துச்சு அப்படின்றத கூட நம்மளால உணர முடியும். அதனாலதான் அறிவின் அமைதி. அறிவை பத்தி நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப நம்ம சுத்தவெளி, தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல், அதுல இருந்து இறை துகள்கள், லேசான அணுக்கள் வெளியேறுது, அதுல இருந்து விண் உருவாகுது, விண்கள்ல இருந்து இறைத்துகள் கரைசல்களா காந்தமா உருவாகுது. எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் பஞ்சத்தன் மாத்திரைகளா மாறி அழுத்தம், ஒளி சுவை மனமா ஓரறிவுல இருந்து இன்னைக்கு நம்ம 6வது அறிவா உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி போலாம். ஓரறிவுல இருந்து வரலாம். இப்ப ஓரறிவு தாவரம் தொடு உணர்வு உள்ளது. அதை இறைவன் எதற்காக படைச்சது அப்படின்ற அந்த நோக்கத்தை, அதற்குரிய அறிவிற்குரிய செயலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா செய்யுது. நம்மளாம் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஓரறிவு தாவரங்களால மட்டும்தான்.
ஏன்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை கரியமில வாயை வெளியில கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் நமக்கு தேவையான பிராணவாயு உள்ள கொடுக்கறது தாவரங்கள் தான். நம்ம உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அத்தனையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாவரங்கள்ல இருந்து தான் வருது. மேலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க. மருத்துவ குணம் நிறைய மூலிகை தாவரங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயங்களை நமக்கு அந்த தாவரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செகண்டும் இந்த சுற்றுச்சூழலை வந்து ஒரு சமநிலையிலே வச்சுக்கிறது. நம்ம எவ்வளவுதான் வெஹிக்கிள்ஸோட போனாலும், எவ்வளவு புகையை ஏற்படுத்தி கொடுத்தாலும், மறுபடியும் அந்த தாவரங்கள் சுத்திகரிச்சு என்ன பண்ணுது, நமக்கு தேவையான நம்ம உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதோட வேலையை, அதோட கடமைய கரெக்டா செவ்வனே செய்யுது. தன் படைப்புக்கு ஏற்ற என்ன இறைநிலை கொடுத்துச்சோ அதிலிருந்து சிறிதும் தவறாது தன்னுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம எல்லாம் மனிதர்களா இருக்க நம்ம எல்லாமே அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து இரண்டாவது அறிவு தொடு உணர்வோட சுவை உணர்வு சேர்ந்து உருவாகுது. இப்ப சுவை உணர்வு நம்ம எடுக்கும்போது புழுக்கள் சொல்லுவோம். அப்ப அந்த புழுக்கள்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டா எதை சொல்லுவோம், மண்புழுவை தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா மண்புழு வந்து உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்றோம். அந்த மண்புழு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஆனா அது எவ்வளவு வேலைகள் செய்யுது, அதற்குரிய என்ன பணியோ அதை செய்யுது. மண்ணுல வந்து சுரங்கம் தோண்டி அதுல அந்த தாவரத்துக்கு தேவையான வளர்ச்சிக்குரியதை அந்த மண்ணை சத்தா ஊட்டச்சத்துலதான் மாத்துது. அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுலயும் ஊட்டச்சத்தா மாத்தி கொடுக்குது. அதுக்கடுத்து உள்ள நீர், அந்த நீர் வந்து சோர்வா இருக்கும் மண்ணுல. அந்த நீர் சோர்வை வந்து இது போய் நல்லா அந்த ஊறுதல் மூலமா மறுபடியும் அந்த நீரை உருவாக்குது, ஈரப்பதத்தை உருவாக்கி கொடுக்குது. அப்ப தாவரங்களுக்கு எல்லாத்துக்கும் வளர்வதற்கு ஏற்ற மாதிரி தன்னோட பணி, தனக்கு என்ன கொடுத்துச்சோ அந்த பணியை செய்யுது. மேலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது உணவாகவும் பயன்படுது. ஏன்னா அதோட படைப்பு அதுதான். ஏன்னா இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால ஒரு சில உயிரினங்களுக்கு வந்து உணவாக பயன்படுவது அப்படிங்கிறது இயற்கை சட்டம் தான். அப்ப 2 அறிவு உள்ள நம்ம ஒவ்வொரு புழுக்களும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் நமக்கு செய்யுது. எல்லா விஷயங்களையும் செய்யும் போது அடுத்து அப்படியே 3வது அறிவா மறுபடியும் உருவாகிறோம். அப்ப இந்த 3வது அறிவா உருவாகும் போது நமக்கு நுகரும் தன்மை, ஸ்மெல்லிங் சென்ஸோட வருது. இப்ப நம்ம வந்து 3வது அறிவு அப்படின்னா எறும்புகள் எடுத்துக்கலாம். இப்ப எறும்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு வரிசையில போகுது. நம்ம எப்பயாவது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? நம்ம வீட்டிலேயே தெரியும். நம்ம வீட்டுல உட்காந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அழகா வரிசையா போய்கிட்டே இருக்கும். அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அந்த எறும்பு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த தானியங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வீட்டுல சேர்க்குதுன்னா மழை பெஞ்சா ஈரம் படாது. இதுவே வெளியில எங்கேயாவது போய் அது வந்து சுரங்கத்துல வந்து அது அந்த தானியத்துல சேர்க்குது அப்படின்னா அந்த தானியம் முளைச்சிரும். ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னால ஈரம் பட்டா தானியங்கள் வந்து முளைக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனா அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா அந்த ஒரு தானியத்தை எடுத்துட்டு போய் 2ஆ உடைச்சிருது, 2ஆ கட் பண்ணி அங்க கொண்டு போய் சேமிக்குது. இதுல இன்னும் நம்ம பிரமிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த எறும்பு கொத்தமல்லி விதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொத்தமல்லி விதை 2ஆ உடைச்சா முளைச்சிரும். அதை மட்டும் 4ஆ உடைக்குது, 2ஆ பிரிச்சு மறுபடியும் அதை 4ஆ பிரிச்சு எடுக்குது. இப்ப எந்த அளவுக்கு அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3 அறிவை பயன்படுத்துதுன்னு பாருங்க. கீழே இருக்கக்கூடிய மற்ற அந்த தேவையில்லாத உயிரினங்கள் இறந்து கிடந்துச்சு அப்படின்னா அதை அரிச்சு அதை சிதைச்சு அதையும் மண்ணுல அப்படியே வளமாக்கி வச்சிருது. இப்ப மண்ணிற்கு அதுவும் வளத்தை சேர்த்து விடுது நமக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இப்ப பாருங்க, ஓரறிவுல இருந்து 2வது அறிவு வந்து 3வது அறிவுக்கு வந்து தொடர்ச்சியா வர்றோம். அத்தனையும் அந்தந்த அறிவிற்குரிய செயல்களை சிறப்பா செஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கடுத்து 4வது அறிவுக்கு வர்றோம். இப்போ பூச்சிகள், தேனீக்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த தேனீக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூவுல இருந்து தேனை எடுத்து மகரந்த சேர்க்கை இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பூக்களுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி பூச்சிகள் எல்லாமே இயற்கை சூழலை சமநிலைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய உதவிய நமக்கு அந்த 2வது அறிவுல இருந்தே நமக்கு 4வது அறிவு 5வது அறிவு வரைக்குமே கொண்டு வந்துருது.
இயற்கை சூழலை பராமரிக்கிறதுல மிக முக்கிய பங்கு அது வகிக்கிறது. எல்லாத்துலயும் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா 5 அறிவு வரைக்கும். நான் சொல்றது 5 அறிவு வரைக்கும் தான். அப்ப அந்த 4வது அறிவுல இருக்கக்கூடிய பூச்சிகள் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. அது இன்னும் உணவாகவும் அதுவும் பயன்படுது. விவசாயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷப்பூச்சிகள் ஏதாவது உருவாச்சுன்னா அதை உணவா ஏற்படுத்திக்கிட்டு அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கும் சில பூச்சி இனங்கள் பயன்படுது. அப்ப அதுக்கு கொடுத்த பணியை வந்து அது கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்குது. உணவை நல்லா தேடுது, தேடி கொண்டு போய் நல்லா சேமிக்குது. இதுல இன்னும் சிறப்பு, எறும்புக்கு 2 வயிறு இருக்கு. ஒரு வயிறுக்கு வந்து தன்னோட உணவை சாப்பிட்டு வயிறை நிறைச்சுக்கிறது. இன்னொரு வயிற்றுல உணவை எடுத்துட்டு போய் இன்னொரு எறும்புக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போகுது. தானே வச்சு சேமிச்சு நானே சாப்பிடணும்னு அது நினைக்கல. இன்னொரு எறும்புக்கு கொடுக்கறதுக்காக ஈகை அங்கேயே உருவாகுது பாருங்க. தான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, தன்னோட இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இன்னொரு வயிறை இறைநிலை படைச்சிருக்கு, அதை அது பயன்படுத்துது. அப்ப எதுக்காக என்னென்ன அறிவை வந்து இறைநிலை நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அறிவுலையும் அதிகமாக்கிக்கிட்டே வந்துச்சோ அத்தனை அறிவையும் அந்தந்த ஜீவராசிகள் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டே வருது. அடுத்த 5 அறிவுக்கு வர்றோம். விலங்குகள், பறவைகள் எல்லாமே இருக்குது. விலங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லுவோம். விலங்குகள் அதுல நாய், நன்றியுள்ள நாய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விலங்குகளுக்கு நிறைய ஒரு பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அன்பு அதிகமா காமிச்சா அது திரும்ப நமக்கு அன்பை காமிக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அன்பை உணரக்கூடிய அளவுக்கு அதுக்கு அந்த தன்மை இருக்குது. இப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க? என்ன ரீசன் அப்படின்னா, காட்டுக்கு ராஜான்னு சொல்றதுக்கு காரணம், மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இருக்குது. ஆனா ஏன் சிங்கத்தை மட்டும் சொல்றாங்க அப்படின்னா, தனது உழைப்பால மட்டுமே சாப்பிடும். வேற ஒரு அனிமல் வந்து ஒரு மிருகத்தை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிருகத்தை போட்டிருந்துச்சு அப்படின்னா அதை தொடாது. தானே போய் தானே வேட்டையாடி அதை சாப்பிடுது. அதனாலதான் சிங்கத்தை ராஜான்னு சொல்றாங்க. இன்னும் முக்கியமான விஷயம், வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் செரிமானம் ஆகாம திரும்ப உணவு தேடாது. எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்களேன். நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அது 3 நாள் ஆகுதோ 1 வாரம் ஆகுதோ அது தெரியாது எனக்கு. அந்த திரும்ப பசி எடுக்கிற வரைக்கும் உணவு தேடணுன்ற அந்த எண்ணமே இருக்காதான். எப்ப பசி எடுக்குதோ அப்பதான் அது உணவு தேடி போகுது. அதே மாதிரி அது சாப்பிட்ட மிச்சத்தையும் அங்கேயே போட்டு வந்துருது. பிற உயிர்களும் அதை வந்து அந்த வேட்டையாடி முடியாத சில விலங்குகள் இருக்கும் இல்லையா, அந்த விலங்குகள் வந்து அதை சாப்பிட்டு போகுது. அப்ப தன்னோட சொந்த உழைப்புல இருக்குது, தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிறது, மீதத்தை பிறருக்கு கொடுத்து உதவுது. இப்ப இங்க இருந்தெல்லாம் நமக்கு நல்ல பண்புகளா எங்க வருது? நமக்கு 6வது அறிவுல வருது. யோசிச்சு பாருங்க. உயிரினங்கள் எல்லாம் பிரித்தல், துய்த்துணுதல் எல்லாமே வந்துருது. வடிவம், இயக்கம், துல்லியம் இதெல்லாம் வந்து அமைப்பு எல்லாம் சடப்பொருள்கள்ல வந்துருது. நமக்கு என்ன வந்திருக்கு? தன்னிலை உணர்தல். நான் என்னைய உணரணும். முதல்ல மனிதனா ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்றத உணரணும். அப்படி நான் மனிதனா ஏன் பிறந்திருக்கேன், பிறவியோட நோக்கம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி உள்ள எழுந்ததுனாலதான் நமக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மகான் கிடைச்சிருக்கிறார். நமக்கு குரு நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே அவருக்குள்ள எழுந்த கேள்விகள் தான். அந்த 6வது அறிவை பயன்படுத்தினார். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய படிச்சுட்டோம்னா நமக்கு அறிவு அதிகமாயிருச்சு, நிறைய வருமானம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் இன்னும் நமக்கு அறிவு இருக்கிறதுனால வருமானம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முழுமையான அறிவு எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேற நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம யோசிக்க மாட்டோமே. ஏன்னா நம்ம அன்றாட அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளும் பிறந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், படிச்சோம், அதுக்கப்புறம் என்ன, வேலைக்கு போனோம், திருமணம், குழந்தைகள், அடுத்து பொருளாதாரம், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மேரேஜ், பேரன் பேத்தி, இறப்பு. அப்ப பிறப்பு இறப்புக்கும் இடையில நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ அதையே தான் நம்மளும் இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் நமக்கு அதற்குரிய விளக்கங்கள் எங்க வரவும் கிடைக்குது. குரு நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால கிடைக்குது. அதுக்கு நம்ம முன்னோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம சஞ்சீதம் நல்லா இல்லை அப்படின்னாலே நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்திருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடையது.
நான் எனக்கு கிடைச்ச அனுபவம். இல்லைன்னு நம்ம எப்படி இந்த நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிற முடியும்? ஏன்னா நம்ம தான் குருவை தேடி போறோம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த ஆன்மா வந்து தூய்மை அடையணுன்றதுக்காக குரு தான் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒரு மனிதனா 6வது அறிவா படைக்கப்படும் போது நம்ம வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இப்படிதான் இருக்கும். அப்ப அப்படி இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு என்னோட ஆன்மாவுக்கு வந்து என்னோட கர்மாவை குறைக்க முடியாது, தூய்மை செய்ய முடியாது. அதனால எனக்கு ஒரு உடல் வேணும். அப்ப அந்த உடல் அந்த பெண் வயிற்றுல வந்து கருவா உருவாகி உடலா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப வரும்போதெல்லாம் கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டுறோமா இறைவன்கிட்ட, நான் இந்த உலகத்துக்கு போறேன், போறதுக்கு எனக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. நான் போன உடனே இந்த ஆன்மாவை நான் தூய்மை செய்யதான் போறேன் அப்படின்றத நான் மறந்துடக்கூடாது. அது மட்டும் எனக்கு மறக்காம வச்சிருக்கணும் அப்படின்றத அதை நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டே தான் நம்ம இப்படி உள்ள கருவறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அந்த வேண்டுதல் உள்ள இருக்கிற வரையும் தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது? பிறந்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா காதுல சவுண்டு, நாக்குல சுவை, கலர் கலரான அந்த விளையாட்டு பொருட்கள், இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நமக்கு கொண்டு வந்து புலன் கவர்ச்சிக்கு அப்படியே வந்துடுறோம். டோட்டல் சேஞ்ச், மறந்துடுறோம். எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக வந்தோன்றதவேவும் இறைவன் நம்மளை எதுக்காக இந்த வரம், நம்ம மனிதனா பிறக்கணுன்ற வரம் கேட்டோம். இந்த வரம் உள்ள இருக்கிற வரையும் ஞாபகம் இருந்துச்சு, வெளியில வந்தோன்னு ஏன் மறந்துச்சு? காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மயக்க நிலையில சிக்கிறோம், புலன் கவர்ச்சிக்கு ஆளாயிடுறோம். அப்ப புலன்கள் எப்ப இயங்க ஆரம்பிக்குதோ, இயங்க ஆரம்பிக்கும் போது அந்த அறிவு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம முழுமையா குறைவதற்கு ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த பழைய சிந்தனை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அதை தூண்டுதல் கொடுக்கறதுக்கு தான் நம்மளை குரு தேர்ந்தெடுத்திருக்க. நீ பழசெல்லாம் மறந்துட்ட, உன்னை நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன், நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி, அப்படின்றதுதான் நமக்கு அருட்தந்தையவர்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நம்ம எல்லாரையுமே உட்கார வச்சிருக்கிறார். ஏன் நம்மளை தடுக்குது? நம்மளுக்கும் இத்தனை அறிவு வந்து நல்ல விஷயங்களை செய்யும் போது நம்மளால மட்டும் ஏன் நன்மை செய்ய முடிய மாட்டேங்குது? எது வந்து தடுக்குது? எது தடுக்குது நம்மள? கருவமைப்பு வழிவந்த வினைப்பதிவு சஞ்சீதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். இருவினையும் கூடி எழும் புகு வினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு உயிர்கள்ட்ட இருந்தும் நமக்கு ஒரு சில பண்புகள் வந்திருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இல்லாம எதுவுமே கிடையாது. இன்பம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா துன்பம்னு ஒண்ணு வரும். அந்த துன்பம் ஏன் வருதுன்னா அதுவும் நம்ம தான் காரணம். அது இயற்கை நமக்கு கொடுக்கல. ஏன்னா எது இன்பம்னு நினைக்கிறோமோ அந்த இன்பத்துல அளவு முறை மாறும் போதும் மீறும் போதும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொருந்தா உணர்ச்சியைத்தான் துன்பம்னு சொல்றோம். அப்ப துன்பத்துக்கு யார் காரணம்? மத்தவங்களா காரணம்? நம்ம எல்லாருமே அடுத்தவங்களை தான் பழி சொல்றோம். எப்பயுமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒன்னால எனக்கு கஷ்டம் வருது, இவங்களால கஷ்டம் வருது, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா செஞ்ச செயலுக்கு எனக்கு விளைவா இறைநீதி வருது. அந்த இறைநீதி வரும்போது அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு நான் பிறரை எப்படி நான் குற்றம் சொல்ல முடியும்? அப்ப அந்த கருவமைப்பு வழி வந்த சஞ்சீதம் முன்னோர்கள் செஞ்ச பதிவு இருக்குது. நான் 3 வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல செய்ய போற விஷயங்கள் இருக்குது எனக்கு. அப்ப இந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆகாமியமும் நான் நல்லா பண்ணுவேன். அப்ப நான் நல்லதா செய்யும் போது எனக்கு ஆன்மா தூய்மை அடைய ஆரம்பிக்குது. என்னோட கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் நீங்குவதற்கு ஆரம்பிக்குது. அந்த களங்கங்கள் என்னென்ன? முக்களங்கங்கள்னு சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை, தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்க நிலை. இப்ப தன்முனைப்பு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம இறைநிலையை மறந்துட்டோம். நான் அப்படின்ற வார்த்தையை நம்ம எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோமோ அப்பயே நம்ம இறைவனை வந்து மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப நாங்கிற தன்முனைப்பு வந்துருச்சா? அப்ப அந்த தன்முனைப்பு வந்த உடனே அடுத்து என்ன வருது? இப்ப நம்ம ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அந்த நற்பண்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்ப வரும்போது அதுகிட்ட இருக்க நல்ல பண்புகளாதான் நமக்கு 6வது அறிவா வந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்தது அனுமான அறிவு. ஆனா அந்த 5 அறிவுக்குள்ளது இருக்கு இல்லையா? அப்ப அந்த 5 அறிவுக்குள்ளது என்னென்ன வந்துச்சு?
நிறைமனம் நமக்கு வேணும். 6வது அறிவா வரும்போது நமக்கு இறைநிலை கொடுத்தது நிறைமனமா கொடுத்துச்சு, பொறுமையா கொடுத்துச்சு, ஈகை, கற்பு நெறி, எல்லாரையும் சமமா பார்க்கணும், யாரு மேலையும் குற்றம் குறை காணாமல் அப்படியே தெரியாம அறிவின் குறைபாடுல தவறு செஞ்சாங்கன்னாலும் மன்னிக்கணும். இந்த 6 நல்ல குணத்தை வச்சுதான் இறைவன் நம்மளை படைச்சாரு. ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோடனே இந்த புலன்கள் மூலமா ஒரு மயக்க நிலைக்கு உள்ள போய் 6 தீய குணங்களா மாத்திக்கிட்டோம். நல்ல குணங்களோட தான் பிறக்கிறோம். ஆனா அதை எப்படி மாத்திட்டோம்? பழைய கர்ம வினைகள், முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகளால நல்லதை யோசிக்க முடியாம பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு சொல்லி இதுக்குள்ள போய் சிக்கிடுறோம். இதுக்குள்ள சிக்கிட்டு பஞ்சமகா பாவங்களையும் பண்றோம். தெரியுது, ஒரு சிலது நமக்கு தவறுன்னு தெரியுது. ஆனா அதை நம்மளால செயல்படுத்தி திருத்தத்துக்கு கொண்டு வருவோம். அப்படிங்கன்னா திருத்தத்துக்கு வரணும் முயற்சி பண்ணுவோம், மறுபடியும் பின்னாடி போயிடுவோம். அப்ப இந்த 6 குணங்களையும் நம்ம சீரமைக்கணும். அந்த சீரமைக்காம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்கலங்கங்கள் எப்படி போகும்? இது எல்லாமே போகும்போதுதான் நம்ம அறிவின் அமைதியை நோக்கி கொஞ்சமாவது அடியெடுத்து வைக்க முடியும். இப்ப மனிதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த விலங்கின பதிவுகளா இருக்கக்கூடியதை அப்படியே அத்தனையும் ஃபாலோ பண்றோம். இப்ப விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குணம் தான் சொல்லுவாங்க. குரங்குன்னா மரத்துக்கு மரம் தவுதுன்னு சொல்லுவாங்க. பச்சோந்தினா என்ன சொல்லுவாங்க? நேரத்துக்கு கலர் மாறும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்மளை எடுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க, சொல்லியிருப்பாங்க, இவங்கிட்ட பேசாத, பேசுனீன்னா நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுவான், பச்சோந்தி மாதிரி இவன் இப்ப இங்கே இருப்பான், அப்புறம் அந்த பக்கம் போயிடுவான், குரங்கு மாதிரி. அப்ப இந்த மனிதருக்குள்ள அத்தனை மிருக குணங்களும் இருக்குது நமக்கு. அத்தனை மிருக குணங்களையும் நம்ம மாற்றி அமைக்கணும், மனிதனுக்கு வரணும். அதுக்குத்தான் அனுமான அறிவு, பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. எதையும் பகுத்து ஆராய்ந்து தன்னிலை உணர்தல் தான் அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு. அப்ப அந்த 6வது அறிவின் அந்த சிறப்பை உணர முடியாம எங்க சிக்கி தவிச்சுட்டு இருக்கோம்? அந்த விலங்கின பதிவுகளும் சேர்ந்து இருக்குது. முன்னோர்கள் போது விலங்குகிட்டு இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம், அங்க இருந்துதான் நம்ம மனிதர்கள் உருவாகி இங்க வந்திருக்கோம். அப்ப அதோட பதிவுகளும் நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப அந்த விலங்கின பதிவுகளா வரும்போது என்ன பண்றோம்? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், இப்படியே நிப்பாட்டிடுறோம். இந்த அளவுல ஸ்டாப் ஆயிடும் நம்ம. இது என்ன ஆகுது? அந்த பதிவுகள் அப்படியே மனிதர்களா நம்ம மாறும்போது அப்படியே ஒரு 5 நிலைகளா மாறுது. கோஷங்கள், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்ப அன்னமய கோஷம்னா என்ன? நம்ம உடல் அளவுல அப்படியே இருக்கிறோம். நான் இன்னைக்கு எந்திரிச்சேன், சாப்பிட்டேன்னா போதும், அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற இடத்துல நம்ம உட்கார்ந்துடுறோம். ஐம்புலன்குள்ள அப்படியே இருக்கிறோம். ஐம்புலன்கள் அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே இருக்கிறோம். அடுத்து சிந்திக்கல. அடுத்து மனோமய கோஷம். இந்த 5 புலன்கள் மட்டுமே நம்ம பயன்படுத்துறோமே, இதை தாண்டி வேற என்ன இதன் மூலமா நம்ம தவறுகள் செய்யறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த 6 குணங்கள் வருது. அப்ப அந்த 6 குணங்கள் வரும்போது தீய குணங்கள் வருது. அந்த தீய குணங்கள் வர்றத நம்ம அனலைஸ் பண்றதுதான் மனோமய கோஷம். இந்த 2 இடத்துலயுமே மேல் மனம் தான் வேலை செய்யுது. எந்த நிலையில இருக்கிறோம்? பீட்டா நிலையில இருப்போம். 14 to 40 உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருப்போம். அடுத்து மனோமய கோஷத்துக்கு வர்றோம். இந்த 2 கோஷங்களும் அதேதான், 2ம் ஒரே மாதிரிதான் வரும். அடுத்து பிராணமய கோஷத்துக்கு வர்றோம். இந்த மனம் என்பது இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலைதான் மனம். அப்ப அந்த மனசை நம்ம ஒரு ஒடுக்கத்தன்மைக்கு கொண்டு போகணும்னா அது உயிருக்குள்ள போய் ஒடுங்கணும். அப்ப அந்த உயிரின் மீது தவம் செய்வது என்ன பண்றோம்? பிராணமய கோஷம். அப்பத்தான் நம்ம உணரவே ஆரம்பிக்கிறோம். 8 to 13 வர்றோம், ஆல்பா ஸ்டேஜுக்கு வர்றோம், மன அலைச்சூழலுக்கு. அப்பதான் எங்க வரோம்? கொஞ்சம் நடுவு மனத்துல ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். மேல் மனசுலயே இருந்துட்டு நடுவு மனசுல கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். சரி, அடுத்து விஞ்ஞானமய கோஷம். சரி, இப்ப இந்த இதுல என்னோட உயிர் மேல நான் தவம் பண்ண இந்த உயிர் எதனால உருவாச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத உணரும் போது இந்த பிரபஞ்சங்கள், இயற்கை தோற்றங்கள் அத்தனையும் தான் சேர்ந்ததுதான் இந்த கூட்டு.
பிரபஞ்சங்கள் இல்லாம இந்த உயிர் கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் நம்ம எப்ப நம்ம உணர்றோமோ தவத்தின் மூலமா அத விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றோம். விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து எல்லா உயிரும் ஒண்ணுதான், தோற்றமும் தன்மையும் தான் வேற வேறையா இருக்குது. ஆனா உள்ள ஒரே ஒரே நிலைதான், அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலை தான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த இறைநிலை அனைத்து உயிர்களும் இருக்குது அப்படிங்கிறத நான் உணரணும் இல்ல முதல்ல. அப்ப அந்த விஞ்ஞானமய கோஷமும் கடைசியில ஆனந்தமய கோஷத்துக்கு வர்றோம். விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரும்போது ஆனந்தமய கோஷத்துக்கு வரும்போதுதான் எங்க வர்றோம்? சமாதி நிலைக்கு வர்றோம், டெல்டா ரேஞ்சுக்கு வந்துடுறோம். அப்ப அந்த இடத்துல என்ன? மனம் உயிரில் ஒடுங்கி உயிர் அறிவில் அடக்கம். அப்ப அந்த அறிவில் அடக்கமாகும் போதுதான் எல்லா உயிரும் ஒண்ணு, எல்லாத்துக்குள்ள இருக்கிறது இறைத்தன்மை, எல்லாமே அணுக்களின் கூட்டு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்ப எங்கேயாவது போய் நம்ம யாருக்கிட்டையாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்காவது தீமை செய்ய முடியுமா? எல்லாருக்குள்ளயுமே இறைநிலை தான் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாருக்குமே தீமை செய்ய மாட்டோம். தீமை செய்யறதுக்கு யோசிப்போம். ஏன்னா அங்க அறிவு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முழுமையை நோக்கி போகுது. அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் எப்ப வர்றோமோ அப்பதான் நமக்கு என்ன ஆகுது? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுக்கு வர்றோம், அடி மனசுக்கு போறோம். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப இந்த விலங்கின பதிவுல இதுவரை பழக்க பதிவுலயே இருந்துட்டு இப்பதான் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அந்த விளக்க பதிவு பெற்று அதுக்குரிய ஒரு முழுமையான ஒரு முடிவை தேடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கோம். எங்க? இங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அமைப்பு இல்லை. இப்பதான் எல்லா விஷயங்களையுமே நம்ம யோசிக்கிறோம். இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மனிதர்கள் அறநெறி வாழ்க்கை வாழ்வாங்க, இயற்கையாவே சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அருட்தந்தை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இயற்கையாவே அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு தொண்டு செஞ்சாங்க. அவங்க தவம் செய்யல, எதுவுமே பண்ணல. ஆனா அருட்தந்தை அவர்கள் ஒரு மகானா உருவாவதற்கு நிறைய கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிச்சு. எதனால கிடைச்சிச்சு? அவங்க செஞ்ச தொண்டு, இவருக்குள்ள எழுந்த அந்த கேள்விகள், நன்மை தரும் கேள்விகள், மக்களுக்கு மட்டும்தான். அவர் சுயமா எப்பயுமே யோசிக்கல, இந்த மக்கள் எல்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் வறுமையில இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் அவர் தேடுதலோட இருக்கும்போதுதான் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா முழுமை அடைஞ்சு வந்துச்சு. அதனாலதான் நம்மளுக்கு முதல்ல உடலை அமைதிப்படுத்துறாரு, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவை குறைக்கிறதுக்காக உடற்பயிற்சி கொடுக்குறாரு, அடுத்து உயிரை அறிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக காயக்கல்பம் கொடுக்குறாரு, அப்புறம் தவம் கொடுக்குறாரு. அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற. என்ன சொல்றாரு? அறிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிவை கருவினிலே இணைத்து தவமாற்றணும். நம்ம தவம் செய்ய செய்ய நம்ம கிட்ட சொன்னோம்லையே, இப்ப இந்த 5 புலனும் இந்த 6 குணம் எல்லாம் சீராயிரும். 5 அடக்கமாயிரும், 6 குணமும் சீராயிரும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தவம் செய்ய செய்ய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முன்வினைகள் எல்லாம் போகுது. கடைசி என்ன சொல்லுவார் மகரிஷி? நம்ம என்ன சொல்றதுன்னா, யோசிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு நம்ம ஆயுளே பத்தாது. இந்த வேதாத்திரிய கல்வியை கத்துக்கிட்டு ஒரு கவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கவியை முழுசா சொல்லி வர்றதுக்கு ஒரு நாள் முழுக்க அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கலாம். அதே வாழ்க்கையை முழுசா கொடுத்துட்டாங்க. திருக்குறள் எப்படி திருவள்ளுவர் அதிகமா எழுதி வச்சாரோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு உரியதை முழுமையா அத்தனையும் கலந்து கொண்டு நமக்கு வேதாத்திரி மகரிஷி கொடுத்துட்டார். அதை நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பயன்படுத்தணும். நம்மளுடைய அர்த்தத்தை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம், ஆனா கடைபிடிக்கிறோமா? அந்த தவத்தையும் தற்சோதனை செய்யறோமா? தற்சோதனை செஞ்சாதானே நம்ம அறிவு என்னன்றதே நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தற்சோதனை எப்ப பண்றோம்? கற்றதோட நின்றுக்கிறோமா, இல்ல அதை கடைபிடிக்கிறோமா, இல்ல அடுத்தவங்களுக்கு கற்பிச்சுக்கிட்டு மட்டும் போய்கிட்டு இருக்கோமா? சொல்லோட போகுதா, செயலோட வருதா? இதையெல்லாம் நம்ம முதல்ல நமக்கு நம்மளே சரி பண்ணணும்.
தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொலையும் பிறரிடம் நட்பு ஓங்கும்னு சொல்லுவார். இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய முதல்ல குறைகளை நான் அகற்றணுமே. அகற்றினா தானே அறிவுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம அறிவுங்கிறது நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். இந்த உலகத்துல 8 திசையில இருந்து நிறைய விஷயங்கள் செவிக்கு வருது. இதுல ஒரு குழப்பம் ஏற்படுது. எதைத்தான் அறிவுன்னு சொல்றாங்க, நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லி. அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன வேணாலும் சொல்லட்டுமே, அதுல உண்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி உணரணும். நான் ஒரு தெளிவு எடுக்கணும். அந்த தெளிவுல இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அதுல இருந்துதான் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணாம நம்ம தெளிவாக முடியாது. தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும். எப்பயுமே நம்ம குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அறிவுக்குள்ள எப்படி போய் நம்ம அடக்க முடியும்? இறைநிலையோட கலக்குவது அப்படின்னு இணைந்து ஒன்றி நிற்பது அப்படிங்கிறது அது தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம எவ்வளவு விஷயங்களை கேட்டாலும், எத்தனை பேர் சொன்னாலும், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். சொன்னதுதான். எத்தனை பேர் சொன்னாலும் நீ உன்னுடைய மெய்ப்பொருள் எந்த அறிவு இருக்குதோ அதை நீ உணர்த்துதோ அதை நீ உணர் அப்படிங்கிறாரு. நம்ம அருட்தந்தை அவர்களும் அதுதான் சொல்றாரு. சொல்லால மட்டும் நம்பிடாத, உன்னோட அறிவுக்கு என்ன தோணுதோ அதை நீ செயல்பாட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றோமா? கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. நான் வரைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுல நம்ம எந்த அளவுக்கு அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய அறிவின் தரம் உயரும். மேல் மனசுல இருக்கோமா, நடு மனசுக்கு போறோமா, இல்ல அடி மனசுக்கு போயிட்டோமா, நம்மளுடைய மன அலை சூழல் எந்த இடத்துல இருக்குது, பீட்டாவா, ஆல்பாவா, தீட்டாவா, டெல்டாவா, இது அத்தனையும் எங்க நம்ம அதை உணர முடியும்? அந்த அறிவின் அமைதியை நோக்கி போறப்பதான் உணர முடியும். இதுதான் நம்மளுடைய நம்மாழ்வார் சொல்லுவார் திருவாய்மொழியில, உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதி நலம் அருளினன் எவன் அவன். யோசிச்சு பாருங்க, இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மயர் வர மதி நலம், குழப்பம் தீர்ந்த அறிவு கொண்ட மனநிலை, குழப்பமே இல்லாம தெளிவா இருக்கக்கூடிய அந்த மனநிலையின் கூடிய அறிவு, அதைத்தான் சொல்றாரு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்றாரு. அதுக்கு அடுத்து நம்ம நம்ம கம்பர் அதான் சொல்றாரு. அதேதான் எல்லா நமக்கு இதுவரைக்கும் உருவாகி வந்த சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் அத்தனை பேருமே இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே அவ்வளோ விஷயங்களையும், பிரபஞ்சத்தோட இயற்கையோட ரகசியங்கள் எல்லாத்தையும் அவங்க தவத்தின் மூலமா அறிஞ்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த மனிதன் இங்க வந்த உடனே மாறிடுறோம். அந்த மயக்க நிலைக்கு உள்ள போறதுனால இத்தனை மகான்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அதனாலதான் அருட்தந்தை அவர்களும் நமக்காக உருவானாங்க. ஏன் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம எப்படி சரி பண்றது, உங்களை நல்வழிப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் மற்ற அத்தனை ஞானிகளுடைய ஒரு குறிக்கோளாவே இருந்துச்சு. வள்ளலார் தான் சொல்லுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவருக்கு என்ன சொல்லுங்க, தேவை இருக்குதா? அந்த உயிரும் கூட என்னோட உயிர் வாடுற மாதிரியே நான் உணர்றேன். அப்ப என்ன பண்றாங்க, அனைத்திலும் இறைநிலை இருக்குதுன்றத உணர்ந்துடுறாங்க. இப்ப அந்த அனைத்திலையும் இறைநிலை இருக்குன்றத உணரணும் நம்மளும். அதேதான் ஒவ்வொரு மகான்களும் நமக்காக சொல்லி வந்திருக்காங்க. தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துல மக்களும் விளங்கே. இது சரி இது தவறு அப்படின்னு தெரியாம நான் ஒரு செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரின்னு செஞ்சா நமக்கு நல்ல விளைவு. அது தீமைன்னு தெரிஞ்சு இறங்கி அந்த நான் செயலை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்ல இருந்து யார் ஆகுறாங்க, மாக்கள் ஆகிறோம், விலங்குகளா போயிடுறோம். மறுபடியும் மக்கள் மாக்கள் ஆவார். மறுபடியும் நம்ம விலங்கு 5வது அறிவுக்கே போயிடுறோம். நம்ம பின்னோக்கி போறதுக்கா நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறோம்? இதுல என்னென்ன இருக்குதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கலங்கங்களையும் மொத்தமா எடுத்துட்டு இறைநிலையோட போய் ஒன்றி கலக்கணும். நான் எங்க இருந்து வந்தேனோ அங்க போய் நான் சேர்ந்துடணும், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய நோக்கமே. 6வது நிலை சிறப்பு அம்சமே அது. 6வது அறிவில் முழுமை பெறுதல்.
அந்த முழுமை பெறும்போதுதான் நம்ம வந்து அமைதி அடைய முடியும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. திருமூலர் சொல்றார், என்னையே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல தெரிய மாட்டேங்குது. என்னையே நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு தெரியாம தான் நம்ம அந்த அறிவின் குறைபாடுல தவறுகள் செஞ்சுக்கிட்டே போறோம். அதையும் அருத்தந்தை சொல்லுவாரு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து உயர்த்தி. அப்ப நம்ம கருத்து உயர்ந்து எப்ப நம்ம கல்வி கத்துக்கிறோமோ அப்பதான் இந்த பிறவி எது, இதுக்குள்ள இருக்கிறது யாரு, அகநோக்கு. நம்ம அகநோக்கு பயணத்துக்கு உள்ள போகணும். எப்பயுமே புறத்திலேயே இருக்கிறோம். உள்ள அகநோக்கு பயணமா நம்ம போகாம நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை எப்படி உணர முடியும்? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னுதான் இறைவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றதே நான் உணரணும். திருமூலர் சொல்றார். இது இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஒரு சில பேர் வந்து இவங்க வந்து படிச்சவங்க அதனால இவங்களால சீக்கிரமா புரிஞ்சுக்கிற முடியும், இவங்க வந்து படிக்காதவங்க அதனால இவங்களால சீக்கிரமா எந்த இதுவும் புரிஞ்சுக்கிற முடியாது, இவங்களுக்குலாம் அறிவு குறைவா இருக்குது அப்படின்றது கிடையாது. அதாவது ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு பாட்டி வந்து ஒரு ஊர்ல வந்து சாணம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. எருவு தட்டுவாங்க இல்லைங்களா, சாணம் எடுத்து. அப்ப அந்த சாணத்தை வந்து செவுத்துல போய் அதை எருவு மாதிரி வைக்கிறதுக்காக அவங்க சம்பளம் வாங்குறாங்க, ஒரு வீட்டுல போய் வேலை செஞ்சு. அப்ப அந்த வேலை செஞ்சு வாங்கும்போது அந்த ஓனரோட பையன் வர்றான். வந்துட்டு, என்ன பாட்டி நீங்க, அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த சாணம் தட்டும்போது உருண்டையெல்லாம் தட்டும்போது தூங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப தூங்கும்போது இவன் வந்து கேட்கறான், ஏன் பாட்டி நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, சரியா நீங்க வேலை செய்ய மாட்டேன்றீங்களே, என்ன ஆச்சு, நைட்ல தூங்கலையான்னு கேட்கறாங்க. இப்ப கேட்கும்போது பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா நைட்டு அங்க வந்து அந்த இதுல ராமாயணம்னு சொல்லி ஒரு கதை நடத்துனாங்க, அது நான் கேட்க போயிட்டேன்னா அதனால நல்லா இருந்ததுனால விடிய விடிய உட்காந்துட்டேன், அதனால தூங்கல அப்படின்னாங்க. சரி அங்க என்ன சொல்றாங்க பாட்டி அந்த கதையில அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். கேட்டதுக்கு அந்த பாட்டி, இல்லப்பா எனக்கு ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனாங்க, ஆனா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்களாம். உனக்கு என்ன சொன்னாங்கன்னே புரியலையா, அப்புறம் எதுக்கு நீ போற தேவையில்லாம, இங்க வந்து தூங்கிட்டு இருந்தேன்னா உனக்கு சம்பளம் தானே கம்மியா வரும் பாட்டி, அதனால நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மறுபடியும் பாட்டி அன்னைக்கு நைட்டு போறாங்க. போயிட்டு மறுநாள் வரும்போது அதே மாதிரி தூங்குறாங்க. நேத்தே சொன்னல பாட்டி. சரி அப்ப நீங்க தெளிவாவது கேட்டு வந்தீங்களா இன்னைக்கும், இப்ப என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அது வந்துப்பா எனக்கு சொன்னாங்க, ஆனா எனக்கு நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அதை நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாத்தலாம், ஆனா அது என்ன விஷயம்ன்றது எனக்கு சரியா நினைவுல இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எதுக்கு போறீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டி ஒண்ணுமே சொல்லாம அங்கனக்குள்ள அந்த சாணி அள்ளுறதுக்குன்னு கொஞ்சம் துவாரம் ஓட்டை இருக்கக்கூடிய வாளி வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வாளியை எடுத்துட்டு போக சொல்றாங்க பாட்டி. அந்த பையன்கிட்ட சொல்லி போய் அங்க போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க அந்த வாளியில. அப்ப அந்த வாளியில தண்ணி கொண்டு போகும்போது அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள, பாட்டி பக்கத்துல வர்றதுக்குள்ள என்ன ஆகும், தண்ணி எல்லாம் வடிஞ்சு கீழே போயிடும். பாட்டி இது ஓட்டவாளி, இதுல எப்படி நான் தண்ணி கொண்டு வர்றது, பாத்தீங்களா ஃபுல்லா கீழே போயிருச்சுல அப்படின்னா, இல்ல நீ மறுபடியும் போய் கொண்டு வா அப்படின்னாங்களாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்துட்டு, இனிமேல் நான் தண்ணியே கொண்டு வர மாட்டேன், இதுல தண்ணி நிக்காதுன்னு தெரிஞ்சும் இதுல எதுக்கு நீங்க வந்து என்னை தண்ணி கொண்டு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும். அதுக்கு இந்த பாட்டி சொல்றாங்க, அதாவது இப்ப முதல்ல நீ கையில எடுக்கும்போது இந்த வாளி எப்படி இருந்துச்சு, இந்த பக்கெட்டு இப்ப எப்படி இருக்குது, ஏன்னா முதல்ல அழுக்கு படிஞ்சிருந்துச்சு, சாணியா இருந்துச்சு, சாணம் நிறைய இருந்துச்சு அந்த பக்கெட்ல, ஆனா இப்ப அது சுத்தமாயிருச்சு, அது உள்ள அந்த தண்ணி நிக்குதோ நிக்கலையோ, நீ 4-5 தடவை போக போக என்ன ஆயிருச்சு, அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிருச்சு. அது மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு இவ்வளவுதான், ஆனா எனக்குள்ள அது போகும்போது ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன் அந்த பாட்டிகிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனுக்கும் மருமகளுக்கும் அப்பப்ப ஏதாவது சண்டை சண்டை வர்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்களாம். ஆனா இப்ப இந்த 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 கதை இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், தன்னை அறியாம வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க,
நம்ம நல்ல விஷயங்களை கேட்க கேட்க நம்ம கருமையம் தூய்மையாகுதான். இதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்படிதான் நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேசக்கூடிய கருத்துக்களும் வேதாத்திரிய தத்துவங்களும் படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னா இருக்கு எல்லாருக்குமே புரியும். அத்தனை பேருக்கும் புரியுற மாதிரிதான் நம்மளுக்கு அருட்தந்தை அவ்வளவு அழகா எப்படின்னா ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. நம்ம எடுத்து பழத்தை கட் பண்ணி புளியணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நமக்கு முழுமையாவே கொடுத்துட்டாரு. அதை குடிக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கையில கொடுத்துருக்கிறத குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் கஷ்டப்படுறோம்? அதுதான் அந்த கர்ம வினைகள். அதை எல்லாம் நம்ம தீக்கணும் அப்படின்னா இறைநிலையோடு போய் நம்ம ஒன்றி கலக்கணும். நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு. நான் ஒரு விஷயத்த என்னோட அறிவு கொண்டு அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது என்னோட அறிவு. பிறரையும் அனுபவிக்க செய்தால் அது உங்கள் நற்பண்பு. இந்த இடத்துல நம்ம அருட்தந்தையை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட அறிவுக்கு எட்டுனத அவரு அனுபவிச்சாரு. அதோட என்ன பண்ணாரு? நற்பண்புகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பிறரையும் அனுபவிக்க செய்தால் அது உங்கள் நற்பண்புன்றாங்க. அப்ப நற்பண்பு நம்ம அருட்தந்தை வழியில வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கும் அந்த நற்பண்புகள் வரணும். நான் மட்டும் கத்துக்கிட்டேன், நான் மட்டும் அனுபவிக்கிறேன், இந்த இடத்துல நான் மட்டும்தான் உட்காரணும், பிறருக்கு இந்த இடம் கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு கிடைச்சது அத்தனையும் நமக்கு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை சந்ததியருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் நம்மால் என்ன உதவி முடியுமோ அந்த உதவிகளை அவங்கள செஞ்சு அவங்களுக்கு பாதை விடணும். நம்ம அதுதான் அறிவில் முழுமை பெற வேண்டும். அறிவில் முழுமை பெற்றால்தான் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பாதை விட முடியும். நம்ம முன்னாடி பேருந்துல பயணம் செய்யறோம், பின்னாடி பேருந்துல அவங்க வர்றாங்க ஸ்லோவா. அப்ப அவங்கள நம்ம வர வைக்கிறதுக்காக நம்ம மூலமா ஒரு சிறிய உதவி. அதுக்குதானே நம்ம கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே கருவிகள் தான். அனைவருமே மனவளக்கலையில் இருக்கக்கூடிய அனைவரும் கருவிகள் தான். குரு நம்மள கருவியா வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த கருவியை உள்ள இருக்கக்கூடிய அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். தூய்மைப்படுத்தும் போது நம்மளும் அறிவுல முழுமை அடைய முடியும். முழுமை அடைஞ்சாதான் அந்த அறிவில அமைதி பெற முடியும். எண்ணம் சொல் செயல்ல தெளிவு இருக்கும். அப்ப ஓர் அறிவுல இருந்து படைக்கப்பட்ட தன்மையை உணர்ந்து தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை பூரா எப்படி அழகா சிறப்பான முறையில நம்ம அனைவருக்கும் பயனளிச்சுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 6வது அறிவையும் பயன்படுத்தி அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்யணும். செய்யும் போது மட்டும்தான் நான் இறைநிலையோட ஒன்றி போக முடியும். மனம் குறுகிய நிலையிலேயே இருக்கக்கூடாது, மனம் விரிந்த நிலைக்கு போகணும். ரொம்ப குறுகிய எண்ணத்துக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா தீய குணங்களோட இருப்போம். அப்ப ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலும் நமக்கு தூய்மையா அமையணும்னா அதுக்கு நம்மளுக்கு கருமைய தூய்மை வேணும். அந்த கருமைய தூய்மை தான் ஆன்மாவும், ஆன்ம தூய்மை. அதனாலதான் நமக்கு மகரிஷி அழகா தவமும் தற்சோதனையுமே கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த தவத்தையும் தற்சோதனை சேர்ந்து செய்யணும். நானும் தவம் பண்றேன், நான் தவம் பண்றேன், ஆனா தற்சோதனை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட். அது விழலுக்கு இறைத்த நீராகும். தற்சோதனை செய்தாதான் நான் என்னென்ன பண்ணிருக்கிறேன், அது சரி இது தப்புன்னு என்னால நாளைக்கு இதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு தொடர்ச்சி ஏற்படும். ஒரு 3 வழி பாதைகள் இருக்கு. பிறர் மீது குற்றம் காண்பவர் பாதை, தன் குறையை தானே உணர்ந்து திருந்தும் பாதை, ஞான வழி பாதை. எப்பயுமே அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாதையில நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நான் என் தவறுன்னு தெரியுது, அதை நான் திருத்திக்கிற முயற்சி பண்றேன், மறுபடியும் நாளைக்கு அதே தப்ப செய்யறேன். அப்ப இதை நான் மறுபடியும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் தவறு செய்யறேன். இந்த பாதையில நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அனைத்தும் இறைநிலை, அனைத்திலும் இருக்கக்கூடியது ஒன்றே. அந்த ஒன்றுதான் இருப்புத்தன்மை.
அப்படிங்கிறத நான் உணரும் போது மட்டும்தான் உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பும் கருணையும். அப்ப அந்த அன்பும் கருணையும் இறைநிலையினுடைய தன்மை. இயற்கையில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இயற்கை நமக்கு நிறைய பொக்கிஷங்களாத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நம்ம சின்னதா ஒரு மரத்தை வெட்டினாலும் கூட அது திரும்ப மழை பெய்யும் போது ஒரு சின்ன துளிர் கிடைச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வளர்ந்துரும். அப்ப நம்ம கெடுதலே செஞ்சாலும் கூட நன்மைதான் செய்யுது. அப்ப ஓரறிவுல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நல்ல குணங்களை மட்டும் எடுத்துட்டு போகணும். தீமை இல்லாம இருக்காது. ஒரு படைப்புல நன்மை இருந்தா தீமை இருக்கும். இப்ப பூனைக்கு பற்கள் இருக்குது அப்படின்னா அது நன்மையா தீமையானா பூனையோட குட்டிக்கு அது நல்லது. ஏன்னா பூனையோட குட்டியை அந்த கழுத்துல அந்த பற்களை வச்சுதான் கவ்வி பிடிச்சிட்டு போகும். ஆனா அந்த பல்லுனால எந்த ஒரு வலியோ எந்த ஒரு காயமோ ஏற்படாது பூனை குட்டிக்கு. ஆனா அந்த பல்ல நம்மளுக்கு கடிச்சுன்னா என்ன ஆகும்? ஆபத்து. அப்ப அதுக்கு நன்மை, நமக்கு தீமை. அப்ப நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் இருக்கும். அதை பிரிச்சு அறிவதுதான் நம்மளுடைய 6வது அறிவு. அப்ப அந்த தீமை எது அப்படிங்கிறத நம்ம பிரித்து அறியக்கூடிய அறிவிற்கு முதல்ல உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், தவம் செய்யணும். தவத்துடன் கூடிய தற்சோதனையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மனமானது உயிருக்குள் ஒடுங்கும். உயிருக்குள் ஒடுங்கி எங்க வரும்? அறிவுன்ற அந்த அடக்க நிலைக்குள்ள, சுத்த வெளிக்குள்ள போகும். இறைநிலையே நானாக, நானே இறைநிலையாக வந்துள்ளது என்பதை உணர முடியும். அதுதான் முழுமையான மனவளக்கலை. நம்ம மனிதனை மனிதனாக்கக்கூடிய கலைதான். இந்த அறிவை அறிவால் அறிவதுதான் ஞானம். இந்த அறிவை அறிவால் அறியணும். எல்லா மகான்களுமே நேரடியா மகான்கள் ஆகல. நிறைய வறுமை, நிறைய துன்பங்கள், நிறைய சிக்கல்கள் அத்தனையும் சந்திச்சுதான் மேல வந்தாங்க. பாரதியார் முதற்கொண்டு எல்லாருமே அப்படிதான். நிறைய சூழ்நிலைகள் அதை எதிர்த்து போராடி அதுல இருந்து என்னென்ன நன்மைகள் நம்ம கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் அவங்க மகான்களா இருக்காங்க. நம்ம மனிதன்களா மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்பதான் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அதாவது மகான்கள் ஆகாட்டியும் பரவாயில்லை. நம்ம எல்லாம் ஒரு முழுமையான மனிதனாக மாற வேண்டும். முழுமையான மனிதன்னா யாரு? மனதை இதமாக வைத்திருக்கக்கூடியவன் தான் மனிதன். இதம்னா என்னது? மலர் போன்று மென்மையான மனம் வச்சிருக்கும். அந்த மனதை வச்சிருந்தா மட்டும்தான் அன்பும் கருணையும் மலரும். அனைத்தும் ஒன்று என்று நம்மால் உணர முடியும். நம்ம இந்த பயணத்துல சிறப்பா நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். இது நம்ம திரும்ப கற்றலோட, அதாவது நம்ம இதுவரையும் கத்துக்கிட்டதோட நிக்காம அதை எல்லாருமே கடைபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்களையும் நம்ம கற்பிக்கிறதுக்கு போய் அவங்களுக்கும் உணர்த்த முடியும். அதை நம்ம எல்லாருமே பின்பற்றுவோம் அப்படின்னு இறை வழி குரு வழியில நின்று எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்காக WCEC IT நிர்வாகத்திற்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். திருப்பூர்னாலே ஒரு விசேஷம்மா. ரவிக்குமார் ஐயா, கிருஷ்ணசாமி ஐயா, அவங்கெல்லாம் ரொம்ப உங்களை இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் ஜூம்ல பாக்குறேன் 11 மணிக்கு. தெரியல, முன்னாடி பேசியிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ஆழ்ந்து அருமையா பேசுனீங்கம்மா. அமைதியா இருந்தது. அதாவது 5 அளவு முறை, 5 கோஷங்கள், குழப்பமே இல்லாத தெளிவு எப்படி இருக்கணும், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன்.
இதுல இப்ப நீங்க பேசுனதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழணுமே ஒழிய சந்தேகம் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஐயன் தெளிஞ்சு நான் அதை கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப அருமையா, அதாவது எதுவுமே ஒரு சந்தேகம் இல்ல. ஒரு நீங்க சொல்றத கேட்கணும். அந்த மாதிரி ஆசிரியருங்கிறதுல அருமையா சொன்னீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் இதோடைய விளக்கம் கேட்கிறேன் உங்களுக்கு. மனம் உயிரில் ஒடுங்கி அறிவில் அடக்கமான தவம். அந்த நிலைய விட்டுட்டு மகான்கள்லாம் அப்படியே தான் இருந்துடுறாங்க. மகான்கள், மகரிஷிகள், நீங்க இப்போ சொன்ன எல்லாருமே அதே நிலையில அடங்கிடுறாங்க. இப்ப நம்ம எத்தனை தவம் செஞ்சாலும் இப்ப இந்த ஜூமை விட்டு வெளியே போனோம்னா நம்ம மனநிலை கொஞ்சம் மாறுது. ஆழியாரை விட்டு வெளியே வந்தோன்னா கொஞ்சம் என்னையே சொல்றேன், நான் மாறுது. இந்த 70 70 பிளஸ்ல இருக்கேன். இப்படி இந்த சூழ்நிலையில இந்த நிலையிலே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதாவது குடும்பமே இல்லாம எங்கேயாவது போய் உட்கார்ந்தா இருக்கலாமோ என்னமோ தெரியல. இது எப்படிம்மா? வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. ஒரு 2 விஷயம் தாங்கம்மா. எதிர்பார்த்தல் இருத்தல் கூடாது, ஏற்புத்தன்மை இருக்கணும். திருத்துவது கடினம், திருந்துவது சுலபம். இந்த 2ஐயும் நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளும் அந்த மன அலைச்சூழல் அதிகமாக்கிக்கிற மாட்டோம். யாருக்கிட்டையும் நம்ம எதையும் எதிர்பார்க்கும் போதுதான் அதையும் அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாரு அருட்தந்தை. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவுன்ட்டாரு. அப்ப நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கிறோம். அதுலயும் தாமரை இலையின் மேல் தண்ணீர், எப்படி தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து வரும்போது நம்மளுக்கு மன அலைச்சூழல் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே. நம்ம தவம் திரும்ப திரும்ப செய்யும் போது நம்ம கிட்ட ஒரு பக்குவம் வந்துடும். எந்த விஷயம் நடந்தாலும் இது இறைத்தன்மை, இறைநிலை தான் இதை நடத்துது. அதான் திரிகால ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம தவம் ஆழ்ந்து பண்ணும்போது திரிகால ஞானமும் வந்துருது. நேத்து என்ன நடந்துச்சோ அது எனக்கு தேவையில்லை, அனுபவமா நான் வச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை என்னால தடுக்க முடியாது. நிகழ்காலத்துல வாழணும். நிகழ்காலத்துல வாழ்ந்தோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஆமா, வாழ்க வளமுடன். 2 சொன்னீங்க. ஏற்பு, அதாவது எதிர்பார்ப்பு வேண்டாம், ஏற்புத்தன்மை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. ஏத்துக்க எதைனால. இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க, திருத்தம். திருத்துவது கடினம், திருந்துவது சுலபம். யாரையும் நம்ம திருத்துறதுக்காக உலகத்திற்கு வல்ல, நான் தான் திருந்திக்கிறணும். என்னுடைய அறிவை வச்சு நான் திருந்திக்கிறணும். பிறரை திருத்துவதற்காக நம்மளோட வாழ்க்கையே இல்ல. அதுலயே நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அடுத்தவங்களை திருத்தணும் அப்படின்னு. நான் என்னைய நான் சரி பண்ணிக்கணும். இது நம்ம அருட்தந்தை சொன்னதுதான். திருத்துவது கடினம், திருந்துவது சுலபம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த அறிவில் அமைதி என்றக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் இந்த எளிமையா அந்த அறிவினுடைய உச்சக்கட்டத்தில் அணையக்குள்ள நம்ம அந்த அளவுக்கு அமைதி பெறுறோம். அதே மாதிரி அந்த மகரிஷி கொடுத்த அந்த நீங்க சொன்னீங்க தவம் தற்சோதனை செய்ய செய்ய அந்த உடற்பயிற்சி செய்ய செய்யதான் அந்த அறிவில முழுமை பெற முடியும்னு சொன்னீங்க. அது உண்மைதான உண்மை. அதுவும் எளிமையான அந்த பண்ண நம்மளுடைய அந்த அறிவாற்றல் திறன் நம்மளுக்கு கூடுது. அறிவினுடைய அந்த முழுமையும் நம்மளுக்கு அது ஒரு நாள் விடாம கரெக்டா அந்த சொன்னீங்க. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல்னு சொன்னீங்க. அது உண்மைதான். ஆனாமா நீங்க சொன்னீங்க 5 கோஷங்கள் சொன்னீங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். அந்த எப்படிமா அந்த மனோமய கோஷமும் பிராணமய கோஷமும் எப்படிமா செயல்படுது? அதாவதுங்கய்யா, இப்ப நம்ம அன்னமய கோஷம்னா நம்ம அதாவது மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒண்ணு. புலன்கள் அளவிலேயே நம்ம அந்த இதுக்கு கேட்டோமா, சுவைச்சோமா, நுகர்ந்தோமா, பார்த்தோமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையே புலனின்பத்திலேயே கொண்டு போயிட்டோம். அதுக்கு அடுத்து இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புலன்கள் எங்க இருந்து வருது, இந்த புலன்கள் மூலமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னவா மாறுது. அப்ப அந்த புலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் தீமையை கொடுக்கும் போது அதை ஆராய்ச்சி பண்றோம். இந்த புலன்கள் மூலமா நம்ம தீமையை செய்யறோம். அந்த தீமையை செய்யக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மனோமய கோஷங்கய்யா. அதுல இருந்து அப்ப இந்த புலன்கள் உயிர்ல இருந்து எழக்கூடிய ஒரு அலைதான். அலை தத்துவம் தான் மனம்ங்கிறது. மனம்ன்ற ஒண்ணு தனியா கிடையாது. அப்ப அதுல இருந்து எழக்கூடிய அந்த அலைய நம்ம உணர்ந்து எப்ப உணர முடியும்? அதை தவம் செய்ய செய்யத்தான் இந்த உயிருக்குள்ள போய் இந்த உயிர் சக்தியிலிருந்து வெளியேறக்கூடிய மனம் புலன்கள் மூலமா இயங்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய அந்த தருணம் தான் அது தவம். அதுதான் பிராணமய கோஷம். பிராணன்னா உயிர். உயிரின் மீது
மனசை முழுமையா செலுத்தும் போது அந்த புலன்களானது அந்த தீய குணங்கள்ல இருந்து விடுபட முயற்சி செய்கிறோம். விடுபடுறதுக்கு தான் முயற்சி செய்யறோம். முற்றிலும் நம்ம தடுக்க முடியாது. விடுபடுவதற்கு முயற்சி செஞ்சு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்துக்கு போறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரி சுந்தரவடிவேலு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா, பயனுள்ளதா இருந்தது அம்மா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து என்னோட அம்மா வந்து வயதானவங்க, மனைவி வந்து மிடில் ஏஜ். அவங்க இருக்கிற இந்த கருத்து வேறுபாடு இருக்குல்லம்மா, நம்ம இது என்ன சொன்னாலும் 2 பேர் ரியாக்ட் ஆயிடுறாங்கம்மா. இந்த மாதிரி என்னால முடியல, எனக்கு கால் வலி, ஏதாவது அவங்க புலம்பிட்டே தான் இருக்காங்க 2 பேரும். இவங்க கூட பேசி நமக்குதான் புலம்பல் வந்து அதிகமாயிடுது. அதான் நான் கேட்டேம்மா. அதுதான் ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது அம்மாவையும் மனைவியும் எப்படி சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஐயா. அப்படியே பேசலாமா ஐயா? இருக்காரு, லைன்ல தான் இருக்காரு. ஓகே. அதாவது மனைவியும் அம்மாவையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அதாவது வயதானவங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவங்கள் அப்படின்னாலே குழந்தைய ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இப்ப நமக்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அது சொல்றதை நம்ம செய்வோம். ஏன்னா அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள் வந்து ஒரு குழந்தை தன்மையை அடையக்கூடிய ஒரு பருவம். அப்ப அந்த பருவத்துல அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் நல்லதோ கெட்டதோ புரியாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற இடத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அதிகம். அப்ப அந்த சிந்திக்கக்கூடிய திறனை அதிகமா வச்சு அதன் மூலமா நம்ம அவங்க கிட்ட அந்த விட்டு கொடுத்தல், நமக்கு மகரிஷி அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு, குடும்ப அமைதிக்கு உறவுகள் மேம்பட என்ன செய்யணும் அப்படின்னு. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிற அந்த 3ஐயும் நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலை, இடம் பொருள் காலம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த ஒரு நமக்கு அந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸரா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் மிக சிறந்ததா நமக்கு எளிமையா கொடுத்துட்டாரு, வாழ்த்துன்னு சொல்லிட்டாரு மகரிஷி. நம்ம தவத்தை நல்லா ஆழ்ந்து உட்காந்து தவம் பண்ணி வாழ்த்தும் போது மனைவியும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வந்து அவங்க அம்மா பொண்ணு மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆழ்ந்து தவம் பண்ணி அவங்க 2 பேரையுமே முழு மனசோட வாழ்த்தணும். அந்த இடத்துல அப்ப பிரச்சனைகள் வராது. 2 பேரையுமே நம்மளால அதை ஏன் ஹேண்டில் பண்ணணும்ன்றதை எடுத்துக்கிறீங்க, அவங்க குழந்தை மாதிரி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தவம் தற்சோதனைன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, 2 பேருக்குமே எதுவும் தெரியுமா மனவளக்கலை என்னன்னு தெரியல. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம அந்த தவம் தற்சோதனையை செஞ்சு நமக்குள்ள அனலைஸ் பண்ணி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வாழ்த்து தாங்க. நல்லபடியா வாழ்த்தும் போது அவங்களுடைய மனநிலைகள் நல்லா மாறி வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அமைதி வந்துடும் கண்டிப்பாக. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மனம் வந்து உயிர்ல அடங்கும் போது சமாதி நிலைன்னு சொன்னீங்க. அது அடங்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல, கடைசி நிலை தானே? ஆமாங்கம்மா. ஐயா, விஞ்ஞானமய கோஷத்துக்கு என்னங்கம்மா சொன்னீங்க நீங்க விளக்கம்? அதாவது விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது நம்ம இந்த உயிரின் மீது மனதை செலுத்தி தவம் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா இந்த உயிர் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம உணர முடியும் அப்படின்னு. அதாவது இந்த உயிர் எங்க இருந்து வந்துச்சு, நமக்கு பிரபஞ்சம் தானே, பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் கூட்டுதான் இந்த உடல். விண்ணோட சேர்ந்து அந்த 4 பௌதீக பிரிவுகளோட சேர்ந்ததுதான் விண்ணு. அப்ப அந்த விண்ணு தான் நமக்குள்ள உயிரா இருக்குது. அப்ப அந்த விண்ணுல என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பிரபஞ்ச களத்துல கேலக்சின்னு சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய பேரிய மண்டலத்தை உணரக்கூடிய தன்மை தான் விஞ்ஞானமய கோஷம். ஓ சரிங்க, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
நர்மதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பாக இருந்ததுங்கம்மா உங்க உரை. அறிவின் அமைதி. மகரிஷி சொல்லுவாங்க, அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வதே உயர்வு. அந்த உயர்வுக்கான வழியை தான் நீங்க இவ்வளவு நேரம் அவ்வளவு தத்துவங்கள் அழகா சொன்னீங்க. மகரிஷியோடைய கருத்துக்களை நல்லா நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுமே இந்த அறிவு, ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு அமைதி பெற்றதுன்னா தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மகரிஷியோடைய கனவு தனி மனித அமைதி பெற முடியும், உலக அமைதி வரும். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை உங்க மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எல்லோருமே இதுல இந்த இணைப்புல எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஹேமலதா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? ஹேமலதா அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் கடலூர் மஞ்சக்குப்பத்துல இருந்து ஹேமலதா பேசுறேன் மேம். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. உங்களை நேரடியா கிளாஸ்ல பார்த்ததுக்கும் இப்ப ஜூம்ல பார்த்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்துக்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பாரதியோட பிறந்த நாள். அதே மாதிரி நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு துடிப்பு அவ்வளோ அழகா உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உரையும் நல்லா இருந்தது, கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கம்மா. ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாமே, அதாவது உடற்பயிற்சி, கால்பந்து, தியானம் எல்லாமே செய்யணும். இந்த கருத்துக்கு வந்துட்டோம். எப்படி இருந்தீங்க இந்த ஒரு பாட்டியம்மா டெய்லி அந்த வெரைட்டி இது ஒரு கதை சொன்னீங்க. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்க தான் நம்ம தூய்மை ஆகுங்கிறது சரியாக தான் இருக்குது. இப்போ ஒரு குடும்ப விஷயமா நான் கேட்குறேம்மா. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வரோம், வெளியிலேருந்து வர பெண்ணு நல்ல குணத்தோடு தான் இருக்காங்க. நம்ம கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ஒரு பெண் வந்த பிறகு அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மாறுதேம்மா. ஏன்? ஆனால் இவங்க எந்த விதத்துலையும் என்ன சொல்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கிடையாது. பட்டு அவங்களோட எதிர்பார்ப்பும் செயல்களும் வேறுபாடாக இருக்கிறப்ப ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுறது ஜென்ஸ் ரொம்ப, அதாவது நான் பொதுவாகவும் இது ஒரு விஷயமாகவும் கேட்குறேன். எனக்கு இருக்கிறது தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது மாதிரி இருக்குது. இது எப்படிம்மா சமாளிக்கிறது? அதாவது சகோதரனையும் நம்ம வேணும்னு தான் நினைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மனைவியும் வேணும்னு தான் நினைக்கிறோம். பட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது நடக்கிறப்ப டே டு டே எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கலில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படிம்மா? ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், பண்ணுறோம். இப்படி விஷயங்கள் ஏன் எண்ணங்கள் மாறுது? அவங்களும் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க, செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த எண்ணம் ஏன் இருக்க மாட்டேங்குது? இது அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிறப்ப மனசு சங்கடமாக இருக்குமா? அது எப்படிம்மா சரி பண்ணுறது? மனநிலைகள் எல்லாமே விதத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு கேள்வி. நேத்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வகுப்பு அகத்தாய்வுல குடும்ப அமைதி தான் எடுத்தேன். அந்த குடும்ப அமைதி எடுக்கும்போது அவ்வளவு பேரும் இந்த கேள்விதான் நிறைய பேர் கேட்டாங்க. அப்ப என்ன நம்ம எல்லாமே அதான் சொல்லிக்கிறேன், திருவள்ளுவர் எப்படி உலக பொதுமறை கொடுத்தாரோ அதே மாதிரி வேதாத்திரியத்தை நம்ம உலக பொதுமறைனே சொல்லலாம். நம்மளுடைய அருட்தந்தை கொடுக்காத ஒரு பதில்களே நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அனைத்து கேள்விகளுக்குமே பதில் கொடுத்திருக்கிறாரு. பெண்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு பெண்ணை படைக்கிறதுக்கு மட்டும் பிரம்மன் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாராம். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க அந்த ஒரே நாள்ல திருமணமான அந்த ஒரே செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு இங்க வர்றாங்க உங்களை நம்பி.
அதுக்கு அவங்க மனநிலை தயாராகணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அத்தனை பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு வரணும். அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக மாத்திக்கிறணும். அந்த குடும்பத்தினருக்காக இவங்க பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச உடை, இது எல்லாத்தையும் கூட மாத்திக்கிறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தனக்கு உடம்புக்கே முடியல அப்படின்னாலும் தானே எந்திரிச்சு வேலை செய்யணும். அந்த பக்குவத்துக்கு வரணும். அதே மாதிரி பிரசவ வலி, அப்ப இத்தனை வேதனைகளையும் தாங்கணும். குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக இத்தனையும் அவங்க தாங்குறதுக்காக பெண்ணை மட்டும் படைக்கும் போது கொஞ்சம் லேட்டா நாள் கணக்குல படைப்பாராம். மற்ற உயிர்களை வந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல படைச்சிருவாராம். அந்த மாதிரி நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்களே, துறவின்னு சொல்லுவார் பெண்ணை. காட்டுக்கு போய் தவம் இருக்கிறவங்க துறவி கிடையாது. ஒரு மரத்தை வந்து அப்படியே வேரோட எடுத்துட்டு வந்து வைக்கக்கூடிய இடம் தான் ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பெண்கள் ஒரே நாள்ல அத்தனை பேரையும் விட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க மத்தவங்களை பத்தி தெரியாது, அவங்களால புரிஞ்சுக்கிற அந்த புரிதல் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னை நம்பி வரும்போது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் உட்காந்து பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு என்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது நீ சொல்லுமா, நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு வந்து அறிமுகம் இல்லாம இருந்துச்சு, இனிமேல் நம்ம ஒன்னா லைஃப்ல வாழ போறோம். என்கிட்ட என்னென்ன பிடிக்கலையோ அதை நீங்க அப்பப்போ சொல்லும் போது என்னால முயற்சி பண்ணி நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கணவர் மனைவி கிட்ட சொல்லணும். மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து நான் வேற மாதிரி இந்த மாதிரி இருந்து அந்த வாழ்க்கை சூழல் வேற மாதிரி வாழ்ந்து வந்துட்டேன். ஆனா இங்க வந்து நானு என்னுடைய சூழல் மாற்றமா இருக்குது, இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுமா அப்படிங்கிறத நான் மாத்தணும். எனக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு நான் தெரிஞ்சு தெரியாம பண்ணினேன் அப்படின்னா அதை நீங்க சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றத. இந்த 2 வார்த்தைய யாரு இன்னைக்கு கணவன் மனைவியா உட்கார்ந்து பேசுறாங்க? அப்ப பேசும்போதுதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்கள பத்தி நம்ம வந்து, இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா என்னோட சகோதரன் சகோதரியா இருந்தாங்க, நீங்க திடீர்னு உள்ள வந்திருக்கிறதுனால அவங்களால, அதான் சொல்வார் மகரிஷி வந்து அக்செப்டட் த ரியாலிட்டி அப்படின்பாரு. அந்த உண்மை அந்த உண்மை தன்மையை ஏத்துக்கிற கூடிய பக்குவத்துக்கு வராம இருக்கிறாங்க. இப்ப ஒரு சில நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு நம்ம அவங்கள கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா சொல்வார் இல்லையா, மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில விஷயங்கள் அவங்க அறியாமையில கூட செய்யலாம். அறியாமை உணர்ச்சி வயப்படும் போதுதான் தவறுகள் செய்யறோம் மனிதர்கள். அதை மாற்றுவதற்கு நமக்கு நிறைய பாதைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறார் மகரிஷி. அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு தடவை நம்ம அதை அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து மன்னிக்கிற தன்மைக்கு வரலாம், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதை நீங்க ஏன் இந்த மாதிரி நீ இருக்கிற, கொஞ்சம் மாற்றத்துக்கு வா. இதை துன்பம் கொடுக்கும் போது அது குடும்பத்துல அத்தனை பேரையும் மனசை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லலாம். கேட்காத பட்சத்துல நம்மளுக்குரியது ஃபைனல் டிசிஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்த்து தான். வாழ்த்தும் போது பகைவரையே வாழ்த்து சொல்றாரு மகரிஷி. அப்ப வாழ்க்கை துணையவும் உடன் பிறந்தவங்களையும் வாழ்த்தும் போது நம்ம மன அலைச்சலும் குறைவோட அவங்க மன அலைச்சல் எப்ப குறைவா இருக்குதோ அப்பதான் அந்த வாழ்த்து போய் சேரும். அதுக்கும் நமக்கு அலை இயக்கம் சொல்லிட்டாரு. உடனே போய் நமக்கு சேராது. மோதலும் சிதறணும், பிரதிபலிக்கணும், ஊடுருவணும், 2க்கு இடையில ஊடாடுறது இருக்கும். இது 5மே இருக்கும். அப்ப இதுல இருந்து நான் எந்த அளவுக்கு போய் அவங்கள நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் மாத்தணும். என்னால ஈஸியா என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வர்றதுக்கும் நமக்கு அந்த தவமும் தற்சோதனையும் தாங்கயா உதவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு தான்மா. நீங்க சொல்ற மாதிரி நான் உட்காந்து 2 பேரும் பேலன்ஸ்டா தான் பேசுறேன். 2 பேருக்கும் எடுத்து சொல்றேன், பேலன்ஸா பேசுறேன். புரிஞ்சுக்கிறாங்க, கேட்குறாங்க. பட் கூட இருக்கவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்போ வந்த மனைவிக்கு நீ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறியா? அதாவது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், எண்ணம் சொல் செயல் வந்து நம்ம நேரில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஆக்ஷனோ, இல்லாத டைம்ல ஒரு மாதிரி இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது அப்படி நடக்கிறப்ப இது எப்படி பேலன்ஸ் பண்றது? பட் நேற்று தானே சொல்லிட்டு வந்தோம், ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி பழைய நிலைமைக்கு வராங்களே அப்படிங்கிற சூழல் வரப்ப இது தனியாக ஒதுங்கி போனாலும் சரி, நம்மளோட இது அவங்களுக்கு தேவைப்படுது. பட் அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. இது அந்த சூழல்ல வந்து மனநிலைகள் அஃபெக்ட் ஆகிட்டு தான்மா இருக்கு. அதை எப்படிமா நீங்க வாழ்த்த சொல்றீங்க? பட் வாழ்த்தி நம்ம நிதானமான ஒரு சூழல்ல இருக்கிறதுக்கு இன்னும் என்ன சொல்றது, அந்த நிலைமைக்கெல்லாம் வரலாமா? அது எப்படி வாழ்த்தி அவங்கள சரி பண்றதை விட அவங்கள மனவள கலைக்கு வரணும்னு வாழ்த்தி அந்த மாதிரி வாழ்த்தை போட்டு நம்ம குரு கிட்ட ஒப்படைச்சிருங்க. குரு அவங்கள கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்வழிப்படுத்துறது, நம்ம கூட கர்மா விடணும் இல்லையா? நம்மளுடைய கர்மாவும் இருக்கு. பிறர் கூறுவதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுயமா சிந்திக்காம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுயமா சிந்திக்கிற தன்மையில இல்ல, இழந்துட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்கள நல்வழிப்படுத்துவதற்கு நம்ம என்ன அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்களை இன்னும் நல்லா வாழ்த்தி குரு கிட்ட ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பா அவரு
உள்ள கண்டிப்பா உங்களுக்கு பதிலா அவர் உள்ள கொண்டு வந்து அவங்களுடைய கர்மாவை தூய்மை செய்ய வைக்கும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஐயா. அதே மாதிரி உடன் பிறந்தவங்களால ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். நான் வந்து இன்னைக்கு வந்தவளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியான்னு அவங்க கேட்கும் போது அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்கணும். அதுதான் சினம் தவிர்த்தல் சப்ஜெக்ட். மகரிஷி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நான் சினம் தவிர்த்தல் புக்கு நிறைய தடவை படிச்சீங்கயா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சினம் தவிர்த்தல் புக்கு படிச்சீங்களா? ஆமாங்கய்யா படிச்சுட்டேங்கய்யா. நல்லா படிச்சீங்களா? ஆமாங்கய்யா படிச்சீங்கய்யா. அதுல திரும்ப திரும்ப எத்தனை தடவை படிச்சீங்க? ஐயா நான் சினம் தவிர்த்தல் புக்கு படிச்சேன்னு சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறீங்க அப்படின்னாரா. அப்ப அங்க சினம் தவிர்த்தல் என்னாச்சு? போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு 1000 தடவை நம்ம விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா தான் அது பக்குவமா இருக்கிறோம்னு அர்த்தம். அது பக்குவப்படுத்தப்பட்ட மனம்னு அர்த்தம். நம்ம ஒரு தடவை சொல்ற அளவுக்கு நம்ம அளவுக்கு அவங்க பக்குவமா இல்லைங்கும் போது நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு நேரத்துல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறுவதற்குரிய நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை போய் சேரும்போது ஒரே நாள்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க சிறப்புமா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா, நீங்க உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அதையும் குறிப்பா சொல்லணும்னா அந்த பூனையோட பல்லு எலிக்கு துன்பத்தை கொடுக்கும், ஆனா பூனைக்குட்டிக்கு துன்பத்தை கொடுக்காது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான கருத்தா இருந்ததுங்கம்மா. இப்ப நீங்க பெரும்பாலும் பேசுறது எல்லாமே எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னாலே ஏமாற்றம் அப்படின்றதையும் சேர்த்தே சொல்றாங்க பேராசிரியர்கள் எல்லாரும் பேசும்போது. ஆனா எதிர்பார்ப்பு இல்லாமலையும் வாழ முடியாது. இப்ப நான் ஒரு சமையலே பண்றேன், அதை பாராட்டணும், ருசியா இருக்கணும், இதெல்லாம் தாண்டி என் பசிய போக்கணும்ன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பாவது பக்குவப்பட்ட மனசுக்கு இருக்கதானமா செய்யுது. எதிர்பார்ப்பை முற்றிலும் எப்படிமா குறைக்க முடியும்? குறைக்க முடியுமான்றது என்னோட கேள்விமா. அதாவதுமா, எதிர்பார்ப்பு இல்லாமலே இருக்க முடியுமா? எதிர்பார்ப்பு இல்லாமலே ஒரு மனிதரால வாழ முடியாது. அதுக்குதான் நம்ம வந்து இன்னொன்னு நான் சொன்னேன், அவங்களுடைய கேரக்டர் அப்படிதான் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீன், அவங்க முன்னோர்கள், அவங்க தாத்தா வழியிலே அவங்க அப்பா வழியிலே வரக்கூடிய பதிவுகள் அங்க பதிவாகி இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம மனைவி நல வேட்புழாலே நடத்தும் போது ஒரு மனைவியை பாராட்டுறதை பத்தி தான் அதிகமா பேசுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு விரும்புவாங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதா விரும்புவாங்க, நிறைய கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா அதை உணர்வதற்கு ஆண்களுக்கு நிறைய, ஏன்னா சமுதாயம், அதுதான் சமுதாயத்தை பத்தி மகரிஷி சொல்லிட்டாரு. குற்றவாளி இன்னும் யாருமே இல்ல, சமுதாயத்துல அப்படி வளர்த்து வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆண்கள்னா அப்படி, பெண்கள்னா அப்படின்னு சொல்லி வளர்த்து கொண்டு வந்தது என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. பெண்கள் சிறப்பானவர்கள் அப்படிங்கறத உணர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு சில கர்மையங்கள் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளானது அந்த அதை நம்ம ஏன் சொல்லணும் அப்படி அந்த ஈகோ வந்து அங்க தடுத்துருது. ஆனா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒண்ணுதாங்கம்மா. ஏன் அம்மா திரும்ப திரும்ப இப்படி சொல்றாங்கன்னா, நம்ம அருட்தந்தை சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களான நன்மையும் செய்து விடல். நமக்கு அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு அவங்க நன்மையை மட்டுமே செஞ்சுட்டு போகணுமே. அந்த ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நன்மையை கண்டிப்பா உணர்வாங்க. அந்த உணரக்கூடிய தருணம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அதனாலதான் மகரிஷி வந்து எதிர்பார்த்தல் இருக்கும்போது நமக்கு கவலை வந்துரும், கோபம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் மொத்தமா இருக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்புலையும் அளவு முறையோட இவரு இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற நம்ம என்ன பண்ண முடியும், இது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை வயிற்றுக்கு சாப்பாடு வந்து பசிக்கிறதுக்கு போடணும். மற்ற வேலைகளெல்லாம் என்னோட இல்லற கடமைகளை தெளிவா நான் செய்யணும். அதுக்குதான் மகரிஷி ஐயா ஐவகை கடமைன்னு சொல்லிட்டாரு. நான் என்னைய சரி பண்ணணும், என்னைய குடும்பத்தை சரி பண்ணணும், அடுத்துதான் சமுதாயத்துக்கு போகணும் பாரு. அதனால கடமைகளை செவ்வனே செஞ்சுக்கிட்டே வாங்க, பலன் கண்டிப்பா தன்னால கிடைக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்கதேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால மாற்றம் கண்டிப்பாக வரும். அதற்கு நான் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் நேற்று வகுப்பு நடத்தும் போது கூட சொன்னேன், கணவரை வந்து வாழ்க்கை துணை வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன மனவளக்கலைக்கு வந்தோடனே வாழ்த்த சொல்றாங்க. ஓ வாழ்க வளமுடன், இவங்க வேற சொல்லிட்டாங்க, இவங்கிட்ட நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன் அப்படி வாழ்த்துறோம்னா போய் தொலை வாழ்க வளமுடன் அப்படின்னா அது எப்படி போய் சேரும்? அந்த இடத்துல உங்களுடைய மன அலைச்சூழல் குறைவா இருக்குதா, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்ம சின்ன சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைகளை வந்து நினைக்காம குறைகளை மட்டுமே முன்னாடி வச்சிடறோம். அவர் நமக்காக என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்னும் சிறப்பு, நம்ம வந்து இன்னும் ஆழ்ந்து
நம்ம உயிருக்குள்ள நம்ம ஆழ்ந்து தவம் பண்ண பண்ண தற்சோதனை எல்லாம் செய்யும் போது அந்த உயிரும் ஒரு இறைநிலை தான். அந்த இறைநிலையோட தன்மை அதுதான். அப்ப நான் தான் சரியாயிக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம உருவாயிட்டு அவங்கள வாழ்த்திக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க கிட்டையும் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா கருமைய பதிவுகள் மூலமா தானே வருது. அதனாலதான் அருட்தந்தையர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வாழ்க்கை துணையை வாழ்த்த சொல்றதே அதுதான் ரீசனே. உணர்வாங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு தருணத்துல உணரக்கூடிய தருணம் கண்டிப்பா வருங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விங்கம்மா. இப்ப ஒரு உழைப்புக்கு அதாவது ஒரு துளி வேர்வைக்கு தங்க காசு அப்படின்னு ஒரு பாட்டுல கூட வரும். சில பேருக்கு தங்க காசு, சில பேருக்கு வெள்ளி காசு, செப்பு காசு எல்லாம் கிடைக்குது. ஆனா சிலருடைய உழைப்புக்கு ஒண்ணுமே இல்லாம மறுபடியும் அவங்க ஆரம்பிச்ச இடத்துல திரும்பி வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க திரும்பி அவங்க எதை கத்துக்கணுமா? இப்ப மறுபடியும் அவங்க வாழ்க்கையில அந்த நிலைமைக்கு வரணுமா, இல்ல இது எல்லாமே வேண்டாம் அப்படி சொல்லி இறைநிலையை தேடுறத மட்டும் அவங்க வாழ்க்கையா வச்சுக்கணுமா? அதாவதுங்கம்மா, இப்ப ஒரு கல்லை எடுத்து ஒரு பாறை எடுத்து செதுக்குறோம் அப்படின்னா அந்த செதுக்கும் போது ஒரு சிற்பி உளிய வச்சு செதுக்குவாரு. அப்ப உளிய வச்சு செதுக்கும் போது ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு அந்த பாறை சொல்லுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அழகான சிலையா மாறாது, கருவறைக்கு போகாது கோயிலுக்குள்ள. அந்த மாதிரிதான் நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னாலே நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்குது. நம்மளுடைய கர்மவினைகள், அதாவது பாவப்பதிவுகளின் அடையாளம்னு சொல்றாருல மகரிஷி. உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கையில் சிக்கல்னு சொல்லிட்டாரு. அப்ப இது எல்லாமே நமக்கு வருதுன்னா அது பதிவுகளின் அடையாளமா வருது. அந்த பதிவுகளின் அடையாளத்தை நம்ம கண்டிப்பா மாத்த முடியும். அந்த பதிவுகளின் அடையாளத்தை மாற்றுவது என்பது அப்படிதான் துன்பம். அந்த துன்ப ஒளி சிற்பி செதுக்கும் போது அந்த வலியை தாங்கிக்கிடுச்சு அப்படின்னா அது அழகான சிலை, அழகான ஆன்மா. தேவையில்லாம எனக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்லி கீழே விழுந்துருச்சுன்னா அது ரோட்ல கிடக்கக்கூடியவோ இல்ல அனைவரும் மிதிக்கக்கூடிய படிக்கற்களாகவோ மாற்றப்படும். அப்ப நம்ம கல்லா மாறணுமா, கருவறைக்குள்ள போய் தூய ஆன்மாவா சிலையா இருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில தாங்கம்மா இருக்குது. இறைநிலையை நம்ம அப்படியே அந்த இடத்துல தேட முடியாது. அப்படி எப்படி விரக்தியான இடத்துல நீங்க இறைநிலையை ஒத்துக்கிற முடியாது. அப்புறம் எப்படி தேடுவீங்க? மறுபடியும் அந்த ஒரு கர்மா வந்திருக்குது அப்படின்னா துன்பம் இன்பம் ரெண்டு மாறிதான் வரும். துன்பமே தொடர்ந்து வராது. அப்ப பதிவுகளின் அடையாளம் நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த படிக்கட்டு ஏறும்போது நம்மளுடைய கிரகங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பதிவுகளின் அடையாளம் குறைஞ்சதுனால கண்டிப்பா அந்த இறையருள் குருவெல்லாம் நம்ம மறுபடியும் மேல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்கம்மா. எங்க பர்சனல் அனுபவத்திலேயே நிறைய அடிபட்டு, நிறைய அவமானப்பட்டு, நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் அத்தனையும் நாங்க சரி பண்ணிதான் இன்னைக்கு இந்த இடத்துல மனவளக்கலையில நாங்க தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாரும் கேள்விக்கு வரலைங்கம்மா. அன்பர்களுக்கு ஒரு நிமிஷம். சசிகலாமா உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறோம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வெள்ளக்கிணையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. நம்ம ஆலயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் இது லிங்க் பார்த்ததே 12 மணிக்கு பார்த்தப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தான் கலந்துட்டேன். நான் உங்க ஸ்பீச் கேட்கல. ஆனாலும் நீங்க முதல்ல பேசின ஸ்பீச் இப்ப பதில் சொல்றதை வச்சே என்ன அசஸ் பண்ணி என்ன பேசியிருப்பீங்கிற மாதிரி நல்லபடியா ஒரு இது வருது எனக்கு. அதனால எந்த கேள்விகளுக்கும் எடுத்தாலும் ஒரு பதில் இறைநிலைகிட்டு இருக்கு. சுவாமிஜி சொன்ன பதில் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னாவே கேள்வி எழவே எழாது. ஏன்னா அத்தனையுமே சுவாமிஜி இதுல நம்ம அப்ளிகபிள் ஆகும்போது அது எல்லாமே அண்டர்ஸ்டுட். நாம் எந்த கேள்விகளுக்கும் ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவு நம்ம மனநிலையை திருந்தி இருக்கோம். அதனால உங்க ஸ்பீச் கேட்க முடியலனாலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில வச்சு அவ்வளோ அழகா அவ்வளோ பதில் சொன்னீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. செவல் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நம்ம நீங்க சொன்னீங்க அறிவின் அமைதி போக்குள்ள நம்ம அன்பும் கருணையுமும் அந்த இடத்த நம்ம உச்ச நிலையில இருக்கும். அது நம்ம எண்ணமற்ற நிலையில போய் இருக்கு. நம்ம இந்த மகரிஷிய நம்ம சொல்றாரு, இந்த மௌனம் இருந்து எத்தனை குரல்கள் எத்தனை இது ஒரு மாற்றம் எழுதியிருக்காரு. அந்த சுத்த வெளியோட நம்ம ஒன்றக்குள்ள எண்ணமற்ற நிலைமை ஆயிடுறோம்.
அது வந்து நம்ம எப்படிமா ஐயா வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஆழ்ந்து அந்த உறைஞ்சு போயிடுது. அதுல வந்து நம்ம எண்ணமற்ற நிலையில போய் நின்று உறைஞ்சு போன உடனே நம்மளுக்கு என்ன ஏதுன்னே தெரிய மாட்டுது. ஐயா அவர்கள் எவ்வளவு தூரம் அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமெரிக்காவுல அந்த இதுல போய் பேசக்குள்ள நான் யூனிவர்ஸ்ல இருந்து நான் பேசுறேன்னு சொல்றாரு ஐயா மகரிஷி ஐயா. நம்மளுடைய அந்த அறிவை இன்னும் நம்ம எப்படிமா அந்த அறிவு நின்று போனதுனால நம்மளுக்கு எப்படிமா அது செயலுக்கு அதை எப்படிமா அவர் எடுத்து சொல்றாருங்க. அதை நம்ம அந்த மன அலட்சியிலே அதே அளவுல இருந்துகிட்டு இருக்காரா, அது வந்து எண்ணமற்ற நிலைகளுக்குள்ள அமைதி ஆயிடுது இல்லோ, அதை எப்படிமா கொஞ்சம் எடுத்து விளக்குங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நம்ம வந்து நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் நீங்க சொன்னதுலயே பதில் வந்துருச்சு. அதாவது அவர் வந்து எந்த அளவுக்கு ஆழ்ந்து அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது அந்த எண்ணமற்ற நிலையிலேயே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பயே வந்து சொல்லுவாரு. அவருடைய நம்ம இதுல படிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அவர் என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் அப்பயே எழுதிடுவாராம். ஆனா அது அவருக்கே தெரியாதாம். திரும்ப அவரோட புக்கை அவரே எடுத்து படிச்சு பார்ப்பாராம். ஏன் எதுக்குங்கய்யா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அப்ப நான் வேற மனநிலை சூழல்ல இருந்து நான் எழுதுனது அது எனக்கு தெரியல, அதனால நான் மறுபடியும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அந்த எந்த அமைதியான நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே நம்ம அதை வந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். இப்ப எனக்கு நடந்த அனுபவம் பாத்தீங்கன்னா, பௌர்ணமி நாட்கள்ல வந்து அந்த 2 நாளைக்கு மௌனம் இருப்பேன். அந்த மௌனம் இருக்கும்போது என்னை அறியாம சில கவிகள் வந்துச்சு. எனக்கு தெரியல, ஆனா எப்படி வந்துச்சுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. அதை நான் திரும்ப வந்து அந்த நேரத்துல எழுதிட்டேன். எங்க வீட்டுல என்னோட கணவர்கிட்ட கூட நான் காமிச்சேன். என் குழந்தைகள் நிஜமாவே நீதாம்மா எழுதுனியாமான்னு கேட்டாங்க என்கிட்ட. அந்த மாதிரி அந்த டைம்ல நான் எப்படி எழுதுனேன்றது எனக்கு தெரியாது. தவம் பண்ணுவேன், தற்சோதனை செய்வேன், இது நான் பண்ணுவேன். அப்ப அந்த முதல்ல நான் இருந்தது வாக்கு மௌனம், அப்புறம் கருவி மௌனம் முடிச்சுட்டு இப்ப ஓரளவுக்கு தான் இப்ப என்னால அந்த மௌனத்துக்குள்ள கொண்டு வந்து ஓரளவுக்கு என்னால எல்லா உயிர்கள்ட்டையும் ஒரே மாதிரி பழகுற அளவுக்கு வர முடியாத அருட்தந்தையோட கருணை. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது என்ன அறியாம நான் எழுதுனதை நான் திரும்ப படிக்கும் போதோ, ஓ இது நான் எழுதுனேனா அப்படின்னு குருகுல கல்வியிலையும் கூட நான் ஒண்ணு எழுதி அதை நான் நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட கூட காமிச்சேன், விவேகானந்தனையாட்ட காமிச்சேன். அப்ப இது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கும்போது அந்த அமைதியான நிலையில நமக்கு இறைநிலை கொடுக்கக்கூடியத நம்மள அறியாம அதை நோட் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நார்மல் மனநிலை சூழலுக்கு வரும்போது அதை திரும்ப பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த மாதிரிதான் மகரிஷிக்கு அசரீரியா கேட்டதுலதான் அருட்பேராற்றலின் அன்பு குரல்னு எழுதியிருப்பார். அப்ப அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் அந்த கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது அது அமைதியான நிலையில தான் இருப்போம். அந்த நிலையிலிருந்து அவரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை சூழலுக்கு வந்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாருங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய நம்பர் கேட்டாங்கம்மா, அதுக்கு டைப் படிச்சுட்டு இருந்தேன், அதனால சாரிம்மா. நான் போட்டுடுறேம்மா. சரி, அன்னபூர்ணி அம்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ரத்னவள்ளி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறீங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்பீச் பேசுங்க. இப்பதான் நான் ஆன் பண்ண பார்த்து ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீங்க ஸ்பீச் தெரியல மலையாட்டி முன்னாடி ஆன் பண்றது. டெய்லியும் கேப்ப இன்னைக்கு மட்டும் ஆன் பண்ணாம விட்டுட்டுருங்க. கொஞ்ச நேரம் கேட்ட ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. ஊர்ல இருக்கிறீங்களா புளியம்பட்டிங்களா? ஆமா நான் பாண்டிச்சேரியில இருக்கிறேங்கம்மா. பாண்டிச்சேரியில இருந்தா பாண்டிச்சேரியில இருக்கிறீங்க. சரி ஓகே, சிறப்பா இருந்தது. நான் நேத்தெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்காம விட்டுட்டேன், சாரி. யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க. நல்லா சிறப்பா பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அன்னபூர்ணி அம்மா பேசியாச்சு. ஓகே, நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரையம்மா. கேள்வி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. தம்பதியர்களா நீங்க வந்து மென்மேலும் சிறப்பா அருட்தொண்டாற்றணும். இறையர்களும் குரு அருளும் உங்களுக்கு காப்பாக இருந்து வழி நடத்தணும்மா. நன்றி நன்றி அம்மா. நிறைவு செஞ்ச கேள்விகள் இல்ல.
நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. எனக்கு இந்த மீண்டும் ஒரு முறை இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய எல்லாம் வல்ல இறையர்கள் குருவர்களுக்கும் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இந்த இணைய வழியில அனைத்து மெய்யன்பர்கள் நிறைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்களும் சிறப்பா எடுத்து அனைவருக்குமே சிறப்பா தொகுத்து வழங்கின உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சாட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்கம்மா. ரொம்ப நல்லா சிந்தனை விளக்கம் கொடுத்தீங்க. கேள்வி பதில் நிகழ்வும் ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே